வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தேவகுமார் என்பவர் மெக்கானிக் ஷெட் வைத்துள்ளார். இந்நிலையில் இவர் கார் திருட்டில் ஈடுபட்டு விற்று வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் 41 கார்களை திருடி அவைகளை பிரித்து விற்றது தெரியவந்தது. போலீசார் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து மேலும் இவருக்கு உடந்தையாக இருந்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ள ரெஸ்டோ பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே தமிழர் தேசம் கட்சியின் மாநில தலைவர் கே செல்வகுமார் வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த அக்கட்சி தொண்டர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென திருச்சி திண்டுக்கல் தேசிய சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை மறியலை கைவிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சங்கரன் கோவில் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட தாம்பூலங்களை பெரிய கண்டெய்னர் லாரியில் முன்னே மேளதாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க தாய் மாமன்கள் சீர்கொண்டு வந்தனர். இந்நிகழ்ச்சி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடகரை ஊராட்சியை பெரியகுளம் நகராட்சி பகுதியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற செயலர் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தமிழர் தேசம் கட்சி தலைவர் வீட்டில் திருச்சி மாநகர காவல்துறையின் சோதனையை கண்டித்து தமிழர் தேசம் கட்சியினர் நத்தம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானா அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து வேடச்சந்தூர் தாலுகா அய்யலூரில் தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் சார்பாக திண்டுக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம், பணியிட மாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பணிமனை முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கருப்பு சட்டங்களை முறியடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி நுழைவாயில் முன்பாக தலைமை ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை பணியிட மாறுதல் செய்வதை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி யூனியன் அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் கூடுதல் ஆட்சியர் வீர் பிரதாப் சிங் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர்களை ஒருமையில் பேசியதாக கூடுதல் ஆட்சியரை கண்டித்து பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.